அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினால் பரக்கத் செய்யப்பட்ட பொருட்களை, விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹுவினால் பரக்கத் செய்யப்பட்டதில் ஒன்றுதான் வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை. அல்லாஹ் சொல்கிறான், வனஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅம் முபாரகா, வானத்திலிருந்து நாம் பரக்கத்தான நீரை இறக்கி அருளியுள்ளோம் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் வானத்திலிருந்து சமுதாயத்தை செழிப்பாக்குவதற்காக, மண்ணை செழிப்பாக்குவதற்காக அல்லாஹ் வழங்குகிற அந்த நீர் பரக்கத்தானது. அல்லாஹ் குர்ஆனில் அதற்கு நிறைய பெயரை சொல்கிறான். இந்த இடத்துல பரக்கத்துன்னு சொல்கிறான், இன்னொரு இடத்துல ரஹ்மத்து அப்படிங்கிற வார்த்தை அல்லாஹ் மலைக்கு பயன்படுத்துகிறான், இன்னொரு இடத்துல தஹூர், தூய்மையாக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறான். எந்த வகையில் பார்த்தாலும் மலை அப்படிங்கிறது அது பரக்கத்தானது. சமுதாயத்தினுடைய தேவைகளை இந்த மழையின் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்கிறான். அந்த நீரை கொண்டு நாம் குடிக்கிறோம், சமையலுக்கு பயன்படுத்துகிறோம், குளிகளுக்கு பயன்படுத்துகிறோம், சுத்தப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறோம். நிறைய பலன்கள் அதை கொண்டு நமக்கு கிடைக்கிறது. மனிதர்கள் மட்டுமல்ல, பறவைகள், ஜீவராசிகள், அத்தனை உலகத்தில் வசிக்கக்கூடிய, பூமியில் நடமாடக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அதை கொண்டு பயன்கள் ஏற்படுகிறது. பூமியில் பொற்பூண்டுகள், தாவரங்கள், செடி கொடிகள், மரங்கள் அது முளைவதற்கு, அது வளர்ந்து செழிப்படைவதற்கு அத்தியாவசியமான அடிப்படை தேவையாக இந்த மழை நீர் காரணமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். கொஞ்ச நாள் மழை பெய்யலை அப்படின்னு சொன்னால் பூமி வெப்பமாகி மிகப்பெரிய ஒரு சிரமத்தை பூமியில் உள்ளவர்கள் அனுபவிப்பார்கள். பஞ்சம் ஏற்பட்டு நீர் இல்லாமல் போயிடும். இப்போ மழை நீர் எவ்வளோ அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். நாம் மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசிகளும் அல்லாஹ்விடமிருந்து மழையை தேவையான போது எதிர்பார்க்கிறது. நாம் மழை இல்லை அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்கிட்ட துவா செய்கிறோம், மழை வேண்டி தொழுகையை தொழுகிறோம். நாம் மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளும் அல்லாஹ்விடத்தில் மழையை கேட்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மழை இல்லாத காரணத்தினால் தன்னுடைய சமுதாய மக்களை அழைத்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்பதற்காக புறப்பட்டார்கள். அப்போ அந்த நேரத்தில் ஒரு எறும்பை பார்த்தார்கள். அந்த எறும்பு மல்லாக்கப்படுத்து கொண்டு தன்னுடைய கால்களை வானத்தை நோக்கி உயர்த்தி கொண்டு இருந்தது. அதை உற்று கவனித்தாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்பொழுது அந்த எறும்பு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ததாம், அல்லாஹும்ம, இறைவா, இன்னா ஹல்கும் மின் ஹல்கி, நாங்களும் உன்னுடைய படைப்புகளில் ஒன்றுதான். எங்களையும் நீ தான் படைச்ச, உங்களுடைய படைப்பில் நாங்களும் ஒருத்தவங்க தான். லைஸ பினா கினன் அன் சுக்கியாக்க, உன்னுடைய மழை எங்களுக்கும் வேண்டும். வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை, அதை கொண்டு நாங்களும் பயன்பெற்று கொண்டு இருக்கிறோம். அந்த மழை நீர் எங்களுக்கும் வேண்டும், அதனால் எங்களுக்கு நீ மழையை தர வேண்டும் என்று அந்த எறும்பு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருந்ததை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பார்த்தார்கள், கேட்டார்கள். உடனே தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள், இர்ஜிஉ, நீங்கள் திரும்பி போயிருங்க, நீங்கள் வீட்டுக்கே போயிருங்க. ஏன்னா ஃபக்கது சுகீத்தும் பிதஅவதி கைரிக்கும், இந்த எறும்பு கேட்கக்கூடிய அந்த துவாவை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு மழையை கொடுத்துருவான், நீங்கள் பயப்பட வேண்டாம், போங்க அப்படின்னு சொன்னாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எறும்பு உட்பட அனைத்து ஜீவராசிகளும் அல்லாஹ்விடத்தில் மழையை நாம் கேட்குற மாதிரியே அல்லாஹ்விட துவாவாக கேட்கிறது. அவைகள் கேட்பதன் மூலமாக கூட நாம் இன்றைக்கு உதவி செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நாம் துவா செய்கிறோம், அல்லாஹ் நம்ம உதவி செய்கிறான்னு இல்லை. நம்ம கூட வாழக்கூடிய ஆடு, மாடுகள், கோழி குஞ்சுகள், அதனுடைய தேவைகளுக்காக கூட அல்லாஹ் மழையை தந்து கொண்டிருக்கிறான். அதே ஷரீஃபில் வருது, சில குற்றங்கள் நடந்தால் அல்லாஹ் அந்த சில பாவங்கள் நடக்கிற பொழுது மழையை அல்லாஹ் தடுத்துருவான். அந்த குற்றங்கள்லாம் உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ எப்படி அல்லாஹ் மழையை தரான் அப்படின்னா, அந்த ஜீவராசிகளுக்கு மழை வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் மழையை தரான். அதை கொண்டு நாமும் இன்னைக்கு அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த ஜீவராசிகள் மழை பெய்யறதுக்கு அதுவும் காரணம் அப்படிங்கிறத இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ மழை எல்லா ஜீவராசிகளுக்கும் அடிப்படை தேவையாக இருக்கிறது. அனைத்து மிருகங்களும் பறவைகளும் அதை கொண்டு பயன்பெறுகிறது. அப்போ பரக்கத்தான ஒரு நீர், வானத்திலிருந்து பெய்யக்கூடிய அந்த மழை தண்ணீர்,
அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், மழை பெய்யும் பொழுது தன்னுடைய ஆடைகளில் ஒரு பகுதியை விலக்கி கொள்வார்களாம். தன்னுடைய சட்டைப்பை அப்படின்னா சட்டையிலிருந்து லைட்டாக கொஞ்சம் விலக்கிக்குவாங்களாம். கையை மேலே தூக்கி விட்டுக்குவாங்க. ஏன்னா அந்த மழை நீர் தன்னுடைய உடம்பில் பட வேண்டும் என்பதற்காக. அப்படி ஒரு தடவை செய்யும் பொழுது சஹாபாக்கள் கவனிச்சுட்டாங்க. அப்போ கேட்டாங்க, லிம சனஅத ஹாதா யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு காரியத்தை செஞ்சீங்களா, மழை பெய்யும் பொழுது தன்னுடைய ஆடையை லேசாக ஒதுக்கி விட்டீங்களா என்னன்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களா, இன்னஹு ஹதீஸு அஹதிம் பி ரப்பிஹி, அது இறைவனுக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான தொடர்பாக இந்த மழை இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது இமாம்கள் சொல்வார்கள், மழை அப்படிங்கிறது ரஹ்மத்தாக இருக்கிறது, பரக்கத்தாக இருக்கிறது. அந்த பரக்கத்தான நீரை, அல்லாஹ்வின் ரஹ்மத்தாக இருக்கக்கூடிய அந்த நீரை தன்னுடைய உடம்பில் அது பட வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தார்கள் என்று இமாம்கள் நமக்கு விளக்கம் எழுதுவார்கள். அப்போ அதனால தான் மழை பெய்யக்கூடிய அந்த நேரத்தில் முதலாக வானத்திலிருந்து விழக்கூடிய அந்த நீரை உடம்பில் வாங்கணுமா. அது நோய்க்கு ஷிஃபாவாக இருக்கும், அது ரஹ்மத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் விளங்கி கொள்ள வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா தன்னுடைய மேலாடையை லைஸாக விலக்கி கொண்டு அப்படியே உட்காந்துருவாங்களாம். மேலே அந்த மழை நீர் மேலே படணும் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி மழை பெஞ்சிச்சுன்னா ஓடுறோம், மேலே நடந்துடக்கூடாது, மேலே பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி. வானத்திலிருந்து பியூராக இறங்கக்கூடிய அந்த மழை ஒரு காலம் நோயை ஏற்படுத்தாது. அது நம்முடைய நோய்க்கு காரணமாக இருக்காது. உண்மையில் அது நமக்கு ஷிஃபாவைத்தான் தரும், நோய்களுக்கு மருந்தாகத்தான் இருக்கும். ஏன்னா மேலிருந்து இறங்கக்கூடிய அந்த நீர் அது பரக்கத்தான நீர். பரக்கத்தான நீர் எப்படி நோய்க்கு காரணமாக இருக்கும்? அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உடம்பில் அதை வாங்கி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். நிறைய நன்மைகளை அல்லாஹு தஆலா மழை நீரை கொண்டு நமக்கு சமுதாயத்தில் செய்து கொண்டிருக்கிறான். வரலாற்றில் நாம் படிக்க வேண்டிய ஒரு செய்திகளில் ஒன்று, பத்ர் போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட முதல் போர்க்களம். அந்த போர்க்களம் தான் நமக்கு இஸ்லாமே அடுத்து வளர்வதற்கு காரணமாக இருந்தது, நமக்கெல்லாம் தெரியும். அந்த போர்க்களத்தில் இஸ்லாமியர்கள் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. குடிக்கிறதுக்கும் தன்னுடைய ஜீவராசிகளுக்கு கொடுக்கறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் ஒது செய்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அவர்கள் தேர்வு செய்த அந்த இடம் அந்த மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது, அவர்கள் நின்று போர் செய்யக்கூடிய அந்த பகுதி ரொம்ப சொதன்று நிற்க முடியாத அளவிற்கு ரொம்ப அந்த மண் ரொம்ப ஸ்திரம் இல்லாமல் இருந்துச்சு, உறுதி இல்லாமல் இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா அது இஸ்லாமியர்களுக்கு பலவீனத்தை தந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த நேரத்தில் அல்லாஹ் மழையை பொழிய வைத்து அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான் என்று வரலாறு சொல்கிறது. இஸ்லாம் அந்த போர்க்களத்தில் இஸ்லாமியர்கள் வெற்றி கிடைப்பதற்கு பல்வேறு வகையில் அல்லாஹ் உதவி செய்தான். அல்லாஹ் அந்த போர்க்களத்திலே தூக்கத்தை கொடுத்தான், மலக்குமார்களை இறக்கி அல்லாஹ் உதவி செய்தான். இப்படி அல்லாஹ் செய்த உதவிகளில் ஒன்றாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான், பத்ர் போர்க்களத்தில் மழையை இறக்கி அருளினோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மழை அப்படிங்கிறது பரக்கத்தான ஒரு நீர். இஸ்லாமியர்களுக்கு குறிப்பாக எல்லா மக்களுக்கும் உதவி செய்வதற்காக அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து அவ்வப்போது தேவையான நேரத்தில் இறக்கி கொண்டிருக்கிறான். மழை பரக்கத்தானது என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை பெய்யும் பொழுது துஆ செய்யுங்கன்னு கற்றுக் கொடுத்தாங்க. சின்தானி ஹதீஸில் வருது, சின்தானி லா துரத்தான், 2 துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படுவதில்லை, உடனே கபூல் ஆயிரும். ஒன்று, அத்துஆஉ இந்தன் நிதா, பாங்கு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய துவா. பாங்கு சொல்லப்பட்ட உடனே அல்லாஹ்விட்ட துவா கேட்குறோமா இல்லையா, அந்த துவா உடனே கபூல் ஆயிரும். இன்றைக்கி பாங்கு நம்ம கவனிக்கிறதும் இல்லை, அதுக்கு பதில் சொல்கிறதும் இல்லை, அதுக்கு பிறகு துவா செய்கிறதும் இல்லை. பாங்கு சொல்லும் பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. பாங்கு சொல்லப்பட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லணும், அதற்கு பிறகு துவா செய்யணும். இந்த துவா உடனே கபூல் ஆயிரும். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வதஹ்தல் மதர், மழை இறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டால் உடனே கபூல் ஆகும். மழை பெஞ்சிட்டு இருக்கும் பொழுது நம்ம மறக்காமல் என்ன செஞ்சிடணும், துவாவில் ஈடுபட ஆரம்பிச்சிடணும். அந்த துவா உடனே கபூல் ஆகும். நீண்ட நாட்களாக அதாவது ஏற்கப்படாத துவாக்கள் கூட, நம்ம கிடைக்காத விஷயங்கள் கூட அந்த நேரத்தில் கேட்கும் பொழுது உடனே கபூல் ஆகும். அப்போ மழை நீர் ரொம்ப பரக்கத்தானது. அந்த நீரை நாம் அனுபவிக்க வேண்டும், அதை வீணடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். மழை நீரை என்னைக்கும் மழை பெய்யும் பொழுது அது இப்படி மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அதை சாபமாக நினைக்கக்கூடாது. அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேவையான நேரத்தில் தேவையான மக்களுக்கு தேவையான அளவு மழையை இறக்கி இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களையும் அல்லாஹ் செழிப்பாக்குவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்